பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? சவுண்டு கம்மியாக இருக்குது. நல்லா இருக்கீங்களா? என் பேர் பாஸ்டர் சொல்லிட்டாங்க. பாஸ்டருக்கு நாங்கள் நீங்கள் எப்போ சபை பாஸ்டர் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அதே மாதத்தில் தான் நானும் கர்த்தருடைய வெளிப்படுத்தலின்படி வேணான்னு ஓடி ஒளிஞ்ச என்ன ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை கொடுத்து சமயபுரத்தில் ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரேன். ஊழியத்தில் எவ்வளோ பாடுகள் என்பதெல்லாம் நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கு எவ்வளவு பாடு வந்துச்சுங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? அதே போல் தான் பாஸ்டருக்கு தெரியும் எங்களுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்க உலகம் உங்களுக்கு பாத்திரமாக இருக்காது. ஏன்னா நாம் எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தமானவர்களை இந்த பூமிக்கு சொந்தமானவர்களால் பகைக்கப்படுவோம். பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள் பகைக்கப்பட்டாலும் வெற்றி பெறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அவர் எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பெற்ற வேதம்தான் ஒரு தேவ பிள்ளையை பரலோகத்துக்கு நேராக எப்பொழுதுமே ஆயத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா நான் உற்சாகமாயிடுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எனக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். பொண்ணு தான் மூத்தது, கிரேசி செட்டு தான். கிரேசி படித்த அதே காலேஜில் தான் என் பொண்ணும் படிச்சிச்சு. கிரேசி பிஎட் முடிச்சிருக்கு, என் பொண்ணும் முடிச்சிருக்கு. இப்போ ஒரே ஏஜ். அதே போல் சாமு செட்டு தான் என் பையன். அவர் படித்த பைப்பு காலேஜில் தான், அவர் படித்த பிஷப் கீப்பரில் தான் என் பையன் படித்தான். ஒரே கிளாஸ், அதே மாதிரி ஒரே பைப்பு காலேஜ். கல்யாணம் மட்டும்தான் பண்ண முடியான்ட்டார் என் பையன். இந்த 6 மாதம் மூப்புனால அவனுக்கு பண்ணி வச்சிட்டோம். அடுத்த மாதம் சாம்புக்கு கல்யாணம், அடுத்த வருஷம். அதுக்கு நீங்கள் இப்பொழுதுந்தே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்குமே எந்த ஒரு காரியத்துலேயும் ஜெபம் இல்லைன்னா அது வெற்றி பெறாது. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப என்னுடைய ஊழிய வயதும் அவருடைய ஊழிய வயதும் ஒன்று. கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் ஒரே உலக பிறப்புலையும் சரி ஊழிய வயதுலேயும் சரி ஒன்று. அவருக்கு 2 பிள்ளைங்க, மூத்தது பொண்ணும் இளையது ஆண். எனக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அவரும் சர்ச்சு மேய்ப்பர், நானும் சர்ச்சு மேய்ப்பர். அவர் எனக்கு ஃப்ரெண்டு, நான் அவருக்கு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. எங்கள் சபைக்கு அவர் பரிச்சயமானவர். அல்லேலூயா. தெரியாதவங்களாம் கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அன்பின் விருந்து வைக்கும்போதெல்லாம் பாஸ்டர் ஒரு 5 பாஸ்டரை கூப்பிடுவேன். அதில் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் தான் சீக்கிரமாக வருவாங்க. பாஸ்டர் யேசுதாஸ். இந்த ஒவ்வொரு வருஷத்தினுடைய சண்டே ஆராதனுடைய கடைசி ஆசீர்வாதம் யேசுதாஸ் ஐயா தான் கொடுப்பார். அல்லேலூயா. எங்கள் சபைக்கு கடைசி ஆசீர்வாதம், பிளெஸிங். அதை இந்நாள் வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் அருகில் இருந்தாலும் அன்போடு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், பைபிளில் இருக்கிறத அதை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். எனக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் கொடுக்கப்பட்ட அந்த டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சிடுவேன். எங்கள் சபையில் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்குவேன், ஆனால் இங்கே எடுக்க மாட்டேன். ஏன்னா இது கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். பைபிளில் இருக்குது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்கள். இப்போ சொல்லுங்கள், இப்போ யாருக்காக நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க? யாருக்காக பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கரெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ஜெப வீரர்கள் தான். அல்லேலூயா.
நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மனுஷனுக்கிட்ட ஏன் எப்படி நான் குப்பை போடுறேன் தெரியுமா, இந்த 2 பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவிமார்கள். கணவன் என்ன சொல்லுவார், மனைவி மேலே கோச்சிக்கிட்டு என் பிள்ளைகளுக்காக தான் 2 பேருமே பிள்ளைகளை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கொஞ்சம் அதிகம் பாசம்னா வயசான எங்கள் அம்மாவுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா பிறருக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சபையில் இருக்கிற மக்களும், இயேசுவை அறிந்த மக்களும், இயேசுவை தரித்திருக்கிறேன்னு சொல்கிறவங்களும், இயேசுவை நான் புரிந்திருக்கிறேன்னு சொல்கிறவும் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறே இப்படி பாடுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் யாருக்காக தான் வாழ்வாங்க? அப்போ நிறைய பாட்டு பொய்யாக தான் பாடிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? அந்த பாட்டெல்லாம் என்னைக்கு மெய்யாக கொண்டு வர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான ஆண்டவருடைய விசுவாசிகள். அல்லேலூயா. ஆகவே பிழைத்திருக்கிறவர்கள் என்னை தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அவருக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறார், நீ ஆண்டவருக்காக பிழைத்திருந்தால், ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சுபாவங்களை என்னென்ன இருக்குன்னு அப்படியே கற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்துக்கு போனாரா? கரெக்டாக போனாரா? பாதிக்கு போனாரா? நம்ம ஒரு சபையில் எழுந்துட்டு வந்திருக்கோம், சென்று வாருங்கள் திருப்பலி அப்படி அந்த மாதிரி வாழ்ந்தும்போது வெளியிலேருந்து அப்படியே போயிடுவோம், உள்ளே வர மாட்டோம். ஒருத்தர் பாதைக்கு வருவோம், அப்புறம் பிரசங்கத்துக்கு வருவோம், அப்புறம் நாக்கு நீட்டி நன்மை வாங்குறதுக்கு மட்டும்தான் வருவோம். அப்படிப்பட்ட ஒரு குறைவுள்ளவர்களாக இருந்த நம்ம தான் ஒரு பூர்ணமாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் சபைக்குள்ள வந்தோம். இங்கேயும் வந்து அப்படி இருந்தால் எப்படி? அப்போ இதெல்லாம் எதுக்கு, என்ன காரணம்னா நம்ம அவரோடு இல்லை, அவருக்காக வாழலை. அதுதான் நமக்கு குறைக்கிறது. ப்ராக்டிக்கலாக ஒரு பைபிளை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்காவிட்டால் நம்ம எப்பொழுதுமே 10% கிறிஸ்தவங்க தான். அந்த 100 பரிபூர்ணத்தை தொடவே முடியாது. பரிபூர்ணத்தை நீங்கள் ஆசைப்படலைன்னா வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியவில்லை என்றால் பரலோகம் போக முடியாது. எத்தனை வருஷத்துக்கு 52 வாரம் கோயிலுக்கு வர்றேங்கிறதுனாலையோ, நிறைவாக நான் கர்த்தருக்கு கொடுக்குறேங்கிறதுனாலையோ அல்ல, நாம் அவரை போல மாறுவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 29 சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு அப்படியே ஒப்பாக இருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் யாருடைய சாயலுக்கு ஒப்பாக வரணும்? அவங்க அப்பா சாயலில் இருக்கான் பார். பிள்ளையை பார்த்து சொல்கிறோம் இல்லையா? பேர பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம் இல்லையா? மற்றவங்க பிள்ளையை பார்த்து சொல்கிறோம் இல்லையா? நம்மளை பார்த்து நம்ம எப்போ ஏசப்பா மாறி ஜெபிக்கிறான் பாரு, ஏசப்பா மாறி டைமுக்கு ஆலயத்துக்கு வரான் பாரு, ஏசப்பா மாறி வேதத்தை போதிக்கிறான் பாரு, ஏசப்பா மாறி இரவில் பகலில் ஜெபிக்கிறான் பாரு, ஏசப்பா மாறி பொறுமையாக இருக்கான் பாரு. இதெல்லாம் இருக்கணும்னா அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். அல்லேலூயா. அனுபவத்தோடு தான் பிரசங்கம் பண்ணுவேன், அனுபவத்தோடு தான் சர்ச்சு மக்களை, ஒரு அப்பாவுக்கு பிள்ளைகளை தெரியும், ஏசாஸ் பாஸ்டருக்கு உங்களை தெரியும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இவர் என்னைத்தான் சொல்கிறாரு உன்னைத்தான் சொல்கிறாருன்னு கோச்சிட்டு போயிடுறோம். இன்றைக்கி கோச்சிட்டு போகிற பிள்ளைகள்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா சைன் ஆகாது, அதை ஏற்றுக்கிற பிள்ளைகள்லாம் வெற்றி பெறும். அல்லேலூயா. அதே மாதிரி திருச்சபையும் தான், ஒரு குடும்பத்தில் எப்படியோ அப்படித்தாங்க. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து அப்பா நன்மைக்கு தான் சொல்கிறாரு, அம்மா நன்மைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அதை ஏற்றுக்கிற பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் வெற்றி பெறும். அதை ஏற்றுக்காத ஒரு சில பிள்ளைகளை பாருங்களேன், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் திருச்சபையில் அப்படித்தாங்க. ஆவியானவர் இந்த புல்பிட்லேருந்து பலிபீடத்திலேருந்து என்ன சொல்கிறாரோ அதை யார் பாசிட்டிவ் சொல்லலை, இங்கே இருக்கிறவங்க ஒரு மனிதன் சொல்லலை. ஏன்னா வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தைகள் பாஸ்டர்களுடைய வார்த்தைகள் அல்ல, தெய்வத்தினுடைய வார்த்தைகள், அழியாத வார்த்தைகள். உலகம் அழியும், அதில் உள்ள யாவும் அழியும், அழியாமல் இன்றைக்கும் எல்லா தேசங்களிலும் இருக்கிறது அவருடைய வசனமே. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தை நேசியுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்தால் ஆவியானவர் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், அதில் 7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வேகமாக ஒருத்தர் சத்தமாக வாசிக்க தெரிஞ்சவங்க அதை 7 வசனத்தை வேகமாக வாசிங்க. ம் அடுத்த வசனத்தை வாசி. அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நம்ம பல ஆண்டுகள் வேதத்தை ஒரு முறை, அதாவது 3 அதிகாரம் படித்தா வருஷத்துக்கு ஒரு முறை, 6 அதிகாரம் படித்தாங்கன்னா 2 முறை, இல்லை புதிய ஏற்பாடு தான் நான் அதிகமாக படிப்பேன்னா பல முறை படிச்சிருக்கலாம். இந்த வசனத்தை போன வருஷம் நீ படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை பேசியிருப்பார். இந்த வருஷம் ஒரு வேளை நீ வாசித்திருந்தா இந்த வருஷத்தில் அதிலே ஒரு வருஷத்தை ஒரு காரியத்தை பேசியிருப்பார். இப்போ ஒரு காரியத்தை பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எத்தனாவது சங்கீதம்? எத்தனை முறை நம்ம வாசித்திருப்போம்? இன்றைக்கி வாசித்தவங்க சரி, இன்றைக்கி ஒரு வாசிக்கிறோம் வச்சுங்களேன். இன்றைக்கி ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம் வாசிக்கும் பொழுதே. நாளைக்கு வாசித்திங்கன்னு வச்சுங்களேன், நேற்று தான் வாசிச்சிட்டோமே அப்படி வாசிக்காமல், இல்லை இன்றைக்கி வாசிப்போம்னு சொன்னால் இன்றைக்கி அதிலிருந்து ஒரு வார்த்தையை பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் உயிர் உள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கிறோமோ, அதாவது வாசிக்கணுங்கிறதுக்காகலாம் வாசிக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்க சொன்னார், அம்மா வாசிக்க சொன்னாங்க, அப்பா வாசிக்க சொன்னாங்க. வாசிக்கலைன்னா டீ கொடுக்க மாட்டாங்க, வாசிக்கலைன்னா திட்டுவாங்க, வாசிக்கலைன்னா எதையாவது சொல்லுவாங்க. அவங்க கண்ணு பட கட 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 கடன்னு வாசித்துட்டு நான் வாசித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு படிப்பாங்கள்ல, அது மாதிரி அல்ல. வயசானவங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டுக்கிட்டு வேகமாக வாசித்து விட்டு முடி வச்சுருவாங்க. பைபிள் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, பைபிள் எடுக்கும்போது ஒரு முத்தம், வாசித்து முடித்த பிற்பாடு முத்தம். அந்த முத்தம்லாம் கிரியை செய்யாது. ஆனால் பைபிளை ஏன் வாசிக்கணும், எதற்காக வாசிக்கணும்னு சொன்னால், பைபிளை பாஸ்ட்டு கேட்பார், வசனத்தை டாண்டான்னு சொல்லணுங்கிறதுக்காக வாசித்தாலும் பிரச்சனை இல்லை. பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கணும், சபைகளே நான் தான் கரெக்டாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. பைபிளை நான் எனக்காக வாசிக்கிறேன்னு சொல்கிறது தான் பெரிய பிரயோஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் எப்படி வாசித்தீங்களோ இந்த பைபிளை முதல்ல நமக்காக வாசிக்கணும், நம்ம ஆத்துமா ஈடேற வாசிக்கணும். நான் வாசித்துட்டு ஒரு 5-6 பேர்த்தை, ஒரு 10 பேர்த்தை என் வாழ்நாளில் வருஷத்துக்கு ஒரு 5-6 பேருக்கு நரகத்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஜீவ வசனங்களை அவங்களுக்கு சொல்வதற்கு முதல்ல தனக்கு அப்புறம் தான் பிறருக்கு. அல்லேலூயா. வேத வாசிக்கும் அப்படித்தாங்க சொல்லுவாங்கள்ல, தனக்கு வச்சுக்கிட்டு தான் தானம் பண்ணுவாங்க. அவங்கள தனக்கே இல்லாமல் எப்படி தானம் பண்ணுவாங்க? தனக்கு தெரியாத வசனத்தை எப்படி சுவிசேஷமாக சொல்ல மாட்டாங்க? உங்கள் சபை ஏன் பெருகலை தெரியுமா? உங்களுக்கு வசனம் நான் படிக்கலை, உங்களுக்கு வசனம் தெரியல. அதான் நான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா தனக்காக முதல்ல படித்தவங்களால் அந்த இந்த ரட்சிப்பு இந்த எவ்வளவு விலையேறப்பட்டது, ஆண்டவரை எவ்வளவு அருமையாக நம்ம ருசிக்கிறோம், அவரை ருசிக்காதவங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது.
ஒரு பொருளுக்கு ஜாங்கிரி இருக்குது, அது இயற்கையில ஜாங்கிரி இன்னும் என்னென்னமோ இருக்குல்ல ஃபஸ்ட்டு. இப்போ அதெல்லாம் எனக்கு போகிறதுக்காது. அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களையா, அது நல்ல ருசித்தவங்க தான் அந்த கடையில் போய் வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ருசித்தவங்களுக்கு தான் வேதத்தையும் நல்லா கர்த்தர் நல்லவர் என்பதை அது ருசித்தவங்களுக்கு தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஜெபம் என்பது நம்மளை வாழ்க்கையில் கிறிஸ்துவை அணிந்திருக்கிற தரித்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான். ஆனால் அந்த ஒரு பார்ட் இல்லைன்னா எந்த பார்ட்டுமே வெற்றி பெறாது. அல்லேலூயா. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, வேத வாசிப்புக்கே எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபம் தாங்க அஸ்திபாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். அல்லேலூயா. உவமை என்பதெல்லாம் இந்த கடந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணவங்க அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதுவே நான் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். உவமைனா எதுக்கு உவமையாகவே பேசுனாருங்கிறது சரி, அது ஒரு இருக்கட்டும். இப்போ இங்கே என்ன ஒரு கருத்துக்காக இந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, எப்பொழுதுமே ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்போ இந்த காரியத்திலேருந்து நமக்கு என்ன புரிந்து கொள்ளுதல் நம்மளுக்கு இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஜெப வாழ்க்கையில் நம்மளுடைய என்ன இது வரைக்கும் நம்மளுடைய நிறைவு இருக்கிறது, ஜெப வாழ்க்கையிலேயே நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம், ஜெப வாழ்க்கையில் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் சொல்லுகிறபடிக்கு தேவ சித்தத்தின்படி நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அளவு ஜெப அளவு தரமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி பாரம்பரிய நாட்களில் ஒரு நாள் இருக்கும் பொழுது நம்ம சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரியா? இல்லை இங்கே வந்த ஒரு பாடம் இன்னமும் 10 வருஷம் ஆகியும் ஜெபிக்க தெரியலையா, 5 வருஷம் ஆகி கூட இன்னும் ஜெபத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அதெல்லாம் கடைநிலை. இங்கே நல்லா தேறினவங்க சோர்ந்து போகிறாங்க, நல்லா அறிஞ்சவங்க விளைவினப்படுறாங்க. அதை குறித்து தான் அங்கே இயேசு தமிழிடத்தை வந்த சீசர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ப்ரேயர் எவ்வளவு முக்கியம், அதுவும் எந்த நிலைமையிலையும் இதில் மட்டும் சோறு வந்துடக்கூடாது, இந்த விஷயத்தில் மட்டும் சோறு வந்துடக்கூடாது. வேதம் படிக்கிறதுல கூட கொஞ்சம் அப்படியே வந்துடும் இல்லையா, அப்போ வாசிக்கிறதில்ல வாங்கன்னா சோறு வந்துடும், சபைக்கு வரதில்ல ஆராதனை பண்ணுறதில்ல சோறு வந்துடும். ஆனால் ஜெபம் என்பது நாம் தேவனோடும் தேவன் நம்மோடும் தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் சோறு வந்துருச்சுன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே பாழாக போயிடும். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம எந்த நிலைமையிலையும், அதனால தான் துக்க வீட்லேயும் ஜெபம் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிற வீட்டையும், குழந்தை பிரதிஷ்டை, வீடு பிரதிஷ்டை, சர்ச்சு பிரதிஷ்டை, எந்த ஊழிய பிரதிஷ்டை, எப்பயுமே எதுக்கும் பார்த்திங்கன்னா ஜெபம். ஒரு தண்ணி குடித்தாலும் ஜெபம், சாப்பிட்டாலும் ஜெபம், உட்காந்தாலும் ஜெபம், தூங்கினாலும் ஜெபம், எந்திரிச்சாலும் ஜெபம். ஏன் இந்த ஜெபத்து மட்டும் எல்லா விஷயத்துலேயும் இது ரொம்ப முக்கியம் என்பதை தான் இங்கு ஆண்டவர் நமக்கு சரியாக விளக்குகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை ஒரு கதைன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கதை கிடையாது இல்லையா. ஒரு ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மனிதர்கள் சொல்கிறது கதையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்றைக்குமே அது கருத்து நிறைந்தது. அல்லேலூயா. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை அவனுடைய கேரக்டரை சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதினா உங்களுக்கு தெரியும், பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், ஆசாரியர்கள், இப்படி நிறைய பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தான் இயேசு இந்த பிரசங்கத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் என்றைக்கு சபையை உருவாக்குனாரோ, ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலே சபை உண்டானதோ, அது கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம். அதற்கு முன்னால் காலத்தில் தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். இந்த 3-4 கூட்டங்களும் இருக்கும்போது தான் வாழ்ந்தார். அதனால தான் சதிசேயரை குறித்து, பரிசேயரை குறித்து, நியாயம் விசாரிக்கிறவர்களை குறித்து, ஆசாரியர்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து அவங்க ரொம்ப அவர் கண்டிஷன் பண்ணுறாரு. அவருடைய பிரசங்கத்தை என்ன கேட்க வந்தவங்க மத்தியில், நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் மத்தியில் தான் இந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ நியாயாதிபதி அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா, ஊர் தலைவர். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போனோம்னா கொஞ்சம் அப்படியே
போனோம்னா நம்ம ஊரில் நாட்டாமல் மணியார் இருப்பார் இல்லையா? ஏதாவது பிரச்சனைனா நாட்டாமல் மணியார்கிட்ட தான் கொண்டு போவாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஊரில் காரியக்காரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த வேத அடிப்படையில் தான் இன்றைக்கி உலகமே அப்படியே இருக்குது. அந்த காரியக்காரங்க 5 பேர் 6 பேரை கூப்பிட்டு 2 குடும்பத்துக்கு இருக்கிற வழக்கை இல்லை 2 பேருக்கு இருக்கிற வழக்கை ஊர் பஞ்சாயத்தில் ஒரு மேடை மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம சிலுவத்தனை மாதிரி வச்சுருப்பாங்க. ஏதாவது அந்த இடத்துல உட்காந்து விடிய விடிய பேசுவாங்க இல்லையா? நியாயம் வெளிப்படாது. இப்போலாம் கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, அரசு சட்டத்திட்டங்கள்லாம் போய். அதனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டு கேஸ் இதில் அங்கே கவர்மெண்ட்டே அதை தீர்த்து வைக்குது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. நியாயம் விசாரிப்பதற்கென்று ஊருக்கு நுழைவு வாயில் இருப்பாங்க. ரூத்து புஸ்தகத்தில் படித்து பாருங்களேன். அதில் ரூத்தை கல்யாணம் பண்ணணும்னா போவாஸு அதற்கு முந்தின ஒரு நெருங்கின உறவினாக இருப்பான். எந்த விஷயமே அங்கே போயிட்டு தான் எல்லாமே வரும் இல்லையா? அது மாதிரி இந்த ஊர் பிரச்சனையை பேசுவதற்கென்று அன்னைக்கு இருந்தது. அந்த வேதத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருந்துச்சு இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் அதைத்தான் இங்கே ஒரு மென்ஷன் பண்ணுறார். ஒரு ஊரில் ஒரு நியாயாதிபதி இருந்தான், நியாயசாஸ்திரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் நியாயம் சொல்கிறவன். யார் யாருக்கு நியாயம் இல்லைன்னு சொல்கிறவன், நீதி இல்லைன்னு சொல்கிறவன். ஆனால் அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தேவனுக்கு பயந்தவனே காசை வாங்கிட்டு கொடுக்குறான் இல்லையா? நியாயம் சொல்கிறான். காசை வாங்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் கடவுளுக்கே பயப்படாதவன் எப்படி நியாயம் சொல்லுவான்? அதுவே நியாயம் இல்லை இல்லையா? ஒரு மனுஷன் கடவுளுக்கே பயப்படாதவன். ரெண்டாவது பாருங்கள், அதுவும் கொடுமையானது, எவனையும் மதிக்க மாட்டான். மனுஷனையே அவனை அவனுக்கு உறவினர்களை மட்டும் இல்லைன்னா அவனுக்கு நல்லதாக படுறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு தேவனுக்கு பயப்படாதவனுக்கு எப்படி சிநேகத்தில் இருந்திருப்பாங்க, அவனுக்கு கொடுமையாக தான் இருப்பான். அவனை மட்டும் வச்சுக்கிட்டு ரெகோபியா மாதிரி வச்சுக்கிட்டு மற்றவங்கள்லாம் யாரையுமே மதிக்க மாட்டான். குறிப்பாக நியாயாதிபதிகள்லாம் கொஞ்சம் துட்டுள்ள பாட்டியாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், ரொம்ப பெருமையாக பேசுவான், ரொம்ப ரப்பாக பேசுவான். அதுவும் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அவங்களவே ரொம்ப தூசிப்பான். ஆனால் அந்த நாட்டில் ஒரு விதவே இருந்தால் உலகம் மதிக்காது, ஊர் மதிக்காது. ஒரு விதையாயிட்டுனா எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க, காய்மரமாக பார்ப்பாங்க, அசிங்கமாக பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கிறதையும் பிடுங்கணும் பார்ப்பாங்க. அதனால தான் நியாயப்பிரமாணத்தையும் எழுதி வச்சுருக்கிறாரு, விதவைகளை வீட்டையும் திக்கற்ற பிள்ளைகளுடைய சொத்தையும் நீ அபகரிக்காத அப்படின்னு. ஏன் எழுதி வச்சுருக்காருன்னா அப்படி நடந்துச்சு. அப்போ இந்த விதவை போய் இவன் பொல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், ஆனால் இவன் எங்கே தான் போய் நியாயம் சொல்லணும்? அங்கே தான் போய் சொல்லணும். அந்த ஒரு நிலைமை அங்கே போய் சொல்கிறாங்க. அங்கே சொன்ன ஒருபாடு அவன் என்ன பண்ணுறான்? அப்படியா, சரி சரி போ 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 அப்படின்ட்டு இருப்பான். இல்லைன்னா உட்கார விட மாட்டிருப்பான். இல்லைன்னா அதை அந்த அம்மாவை அங்கேயே வெளியே நிற்க வை அப்படின்ட்டு இருப்பான். எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ மட்டுப்படுத்த முடியுமோ, மனுஷனை மதிக்காதவன் தானே, அப்படி டீல் பண்ணியிருப்பான் இல்லையா? நாளைக்கு வா பார்த்துக்கலாம் போ அப்போ சொல்லியிருப்பான். அடுத்த நாள் என்ன பண்ணிக்கும், வரல. நாளைக்கு சாயங்காலம் வரேன் போ அப்படின்னு சொல்லியிருப்பான். சாயங்காலமும் வரல, இந்த அம்மா விடலை. உடனே என்ன பண்ணுது, திரும்பி வருது, திரும்பி ஏதாவது ஒன்று காரியத்தை சொல்கிறான். இப்படி எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லி இந்த விதவைக்கு அவன் நியாயம் செய்யவில்லை. அந்த விதவைக்கும் அந்த விதையினுடைய எதிராளிகளுக்கும் நடுவாக ஒரு நியாயம் கேட்டு வருகிறதான ஒரு விதவைக்கு இவன் நியாயம் செய்யவில்லை. காரணம் என்னென்னா, இவனுடைய குணம் மனுஷனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். அதனால் நியாயம் செய்யலை. ஆனால் இந்த அம்மா விட்டாங்களா? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவனுடைய வேலைக்காரன் என்ன சொல்லியிருப்பான்? ஐயா நேற்று வந்துச்சுல, ஐயா போன வாரம் வந்துச்சுல, ஐயா டெய்லி வந்துச்சுல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி தானே? உடனே ஐயோ என்னடா பண்ணுறது, நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், இப்படி இருந்து கூட இந்த அம்மா தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருதயத்தில் என்ன சொல்கிறான்னா, இந்த அம்மா என்னை அடிக்கடி அலட்டல் பண்ணாதபடிக்கு, தொல்லை பண்ணாதபடிக்கு இந்த அம்மாவுக்கு வெளியில் கூட சொல்லங்க, இருதயத்தில் சொல்கிறான். இருதயத்தை சொன்னாலும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. இதைத்தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். என்ன தெரியுமா? 5ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இயேசு சொல்கிறார். பின்னும் கர்த்தர் தனக்கு பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை
இன்றைக்கி அதைத்தான் உங்களையும் சிந்திச்சு பார்க்க சொல்கிறார். சபையே, தேவ பிள்ளைகளே, நீ உண்மையிலேயே இயேசுவை தெரிச்சிருந்தீங்கன்னா இந்த புத்தகத்திலேருந்து உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறது, சிந்தித்து பார், சிந்திச்சு பார். இப்போ இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? அநீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அநீதி உள்ள நியாயாதிபதி. எப்படி சொல்கிறோம்? 2 காரியம் அவனுக்கு சொல்லுது. தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை, அவனுக்கு நம்ம நல்ல நியாயாதிபதி சொல்லுவோமா? போனதுமே உட்காராம வல்லுன்னு உழுறான்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்களே சொல்லுங்களேன், ஒரு தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயோ இல்லைன்னா விவோ ஆஃபீஸுக்கு போயோ ஒரு 2-3 முறை போயிட்டாவே, எங்கே போகலையாங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரமாக சொன்னிச்சுன்னா, இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி போகலையாங்க விவோ ஆஃபீஸுக்கு, அவர் வரலங்க அப்படின்னா, இந்த பாரு இனிமேல் நான் போக மாட்டேன், அது வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பொறுமை இருக்காது. ஆனால் இந்த அநீதி உள்ள இந்த விதவையை பாருங்களேன், அவள் ட்ரை பண்ணதை என்னைக்காவது விட்டாளா? விடலை, விடவே இல்லை. அடி மேலே அடி அடித்தா பழமொழி மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே சொல்கிறாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தப்படியே இப்போ நமக்கு வராரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி தாங்க பிரசங்கம் பண்ணால். இன்றைக்கி ஒரு கதை சொன்னால் தான் நிறைய பேத்துக்கு புரியுது. நல்லா இருந்துச்சு கதை. என்ன பசங்க என்ன சொன்னார்? இந்த கதை சொன்னார்ல, அது நல்லா இருந்துச்சு. எதுக்கு கதை சொல்லுவாங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, பாருங்க, தேவன் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? முதல்ல அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இல்லை பாஸ்டர், இப்படி போனேன், இப்படி வந்தேன், ஏதோ ஆறுதல் கிடைக்குன்னு சொன்னாங்க, அள்ளிட்டு போகலான்னு வந்தேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சுகத்துக்கு வருவாங்க. சுகம் பெற்றுச்சுன்னா, நான் அப்படி தான் நிறைய பேர்த்த இழந்திருக்கிறேன். ஏயா தேதி வரல? எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, போனோமா பேய் ஓடிச்சா அப்போ நம்ம சாமிகிட்ட வந்துடணும் அப்படி தான் சொன்னாங்க. சப்போ நீ பரமபிதா நடாத நாற்று, ஆனால் நட்டா கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயம். நீங்கள்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டாரா? அப்படி தெரிந்து கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா. எனக்கு தான் இந்த பிரசங்கம். இந்த ஊழியத்தை விட்டு நான் 3-4 முறை பரிசீலனை பண்ணி ஓடிடலான்னு நினச்சேன். தொல்லை யாரால்? உங்களால் தான், சபை மக்களால் தான். போகிறேன், ஆண்டவரே இவன் என்ன இப்படி பேசுகிறான், எவ்வளவு நான் மழையில் நனைஞ்சு வேவாத வெயிலில் இரவும் பகலும் இங்கேருந்து பொன்மலைப்பட்டிக்கு போய், எப்பா பார்த்தீங்கன்னா இந்த பேசுகிறத பாரு, இவங்க இருந்த நிலைமையை இப்போ எப்படி உயர்த்திருக்கிறோம் வசனத்தை சொல்லி. ஆனால் பாரு ஆண்டவர், இது ஊழியம் தேவையா? என் மனைவி சென்ட்ரல், நான் ஸ்டேட்டுக்கு போயிடுறேன், நான் ஒரு வாத்தியாரை போனேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் வேணா ஆண்டவரே அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். இனிமேல் நான் எதுவுமே போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ உபத்திரத்தை பார்த்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை காட்டிலுமா நீ உபத்திரப்படுகிறாய் கேட்டார். உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் நான் உலகத்தை வைத்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபடுறோமோ இயேசுவோடு ஒரு நாள் அதற்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. அதனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இயேசு பிதா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். சரி, இப்போ உங்கள் நியாயம் என்னங்க? அந்தமாக ஒரு நியாயம் இருந்துச்சு, தனக்கும் எதிராளுக்கும் ஒரு நியாயம் பிரச்சனை இருந்துச்சு. அதை கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற அநீதி உள்ள நியாயாதிபதிகிட்ட கொடுத்துச்சு. அவன் முடியாதுன்னா விட்டுச்சா? அவனையே கரைச்சி பிடிச்சு இல்லையா? சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உங்களுடைய நியாயம் என்ன? உங்களுடைய விண்ணப்பம் என்ன? உங்களுடைய வேண்டுதல் என்ன? உங்களுடைய நெடுநாள் ஜெபம் என்ன? இதை கேட்குறார். உங்களுடைய ரொம்ப நாளாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்கள, அது என்ன? சொல்ல
யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் பண்ண ஜெபத்துக்கு இதுவரைக்கும் பதிலே கிடைக்கல. எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வாரம் ஆச்சு. நான் வந்ததுலேருந்தே இங்கே ஜெபிக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் பதில் கிடைக்கல. எலிசபெத்து சகரியா பார்த்தீங்களா? அவங்க கல்யாணம் எத்தனை வயசில் பண்ணியிருப்பாங்க? நமக்கு நாட்டில் 18 21 வச்சாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, மாறி போச்சு. அது எனக்கே தெரியல இவங்க 2 பேருக்கு எத்தனை வயசுன்னு, அடிக்கடி மாறுறதுனால. ஆனால் அந்த காலத்தில் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுமா? 13 வயசு 14 வயசுலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. எலிசபெத்தும் சகரியாலும் கல்யாணம் பண்ணி குழந்தைகளே இல்லை. நீ கல்யாணம் பண்ண என்ன பண்ணுறோம்? என்ன விசேஷம்? 1 மாதத்துலே, அப்புறம் 6 மாதம், அப்புறம் 1 வருஷம். எங்கள் பிள்ளையெல்லாம் கேட்காததான். என் மக 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை. பாஸ்டர் மகளும் அது மாதிரி தான். எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா? ஆனால் இந்த சகரியா எலிசபெத்து பாருங்கள், அவங்க ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க. அவங்கள குறித்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கற்பித்த அந்த கட்டளைகளில் அவ்வளோ ஒழுக்கமாக, அவ்வளோ நல்ல பக்தியாக ஆராதனை செஞ்சவங்க. ஆனால் அவங்க ஜெபம் கேட்கப்படலை ஆரம்பத்தில். ஆமாம், ஆரம்பத்தில் கேட்கப்படலை. ஆனால் அவங்க சோர்ந்து போனாங்களா? அவங்க ஜெபத்தை விட்டாங்களா? தேவனுக்கு தூபம் காமிக்கிறதை விட்டுட்டாங்களா? இல்லை. அவங்க எப்பொழுதும் நல்லா என்ன பண்ணாங்க? செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சோர்வே இல்லை. சோர்ந்து போனால் இன்றைக்கி நான் ஆசானை ஊழியத்துக்கு எனக்கு 1 மாதம் லீவ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஒரு காரியம் பழிக்கலைன்னா 2 வாரம் சபைக்கு லீவ் போட்டுறோம். இல்லைன்னா நான் இப்போ தான் வருவேன், பாதி நேரம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சோர்வெல்லாம் சகரியா எலிசபெத்துகிட்ட இல்லை. அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. வாசித்து பாருங்களேன், அவங்க சரியாக இருந்தாங்கன்னு சொல்லுது. கற்பனையில் கட்டளையில் சரியாக இருந்தாங்கன்னு சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு எப்போ அந்த வேண்டுதல் கேட்கப்படும், வேண்டுதல் செஞ்சாங்களா நீங்கள் கேட்கலாம். ஆனால் தூதன் சொல்கிறான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்போ? லேட்டாக கொடுத்தாலும் கர்த்தர் எப்படி பெஸ்ட்டான ஒரு ஊழியக்காரனை கொடுத்தாரு தெரியுமா? அவன் பேர் தான் சகரியா. இயேசுவுக்கே முன் செல்கிறவன். அல்லேலூயா. வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம். அவனை குறித்து இயேசுவே எவ்வளவு பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு. ஸ்திரீ இடத்தில் பிறந்தவனிலும் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்க கூடுமா? வரப்போகிற எலியா அவன் தான். ஜீசஸே ஒருத்தனை குறித்து ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாருன்னா அவன் யார், எப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படிப்பட்ட ப்ரேயர் வாரியருக்கு அவன் பிறந்தவன் தெரியுமா? உங்களுடைய கோரிக்கைகள் கூட இன்றைக்கி ஏன் உடனே நடக்கலை, ஏன் அடுத்த வாரமே நடக்கலை, ஏன் இன்னும் 2 வருஷமாக நடக்கலைன்னா பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்ய போகிறாரு. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குல்ல, பார்த்தீங்களா? 13:12 நினைக்கிறேன். நெடுநாளாய் காத்து இருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ. ஆமாங்க. எத்தனை வருஷமாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய சபை சற்று பெருகிறதுக்கு காரணம் இதாங்க. ஜெபத்தை மட்டும் விடவே இல்லை. ஆண்டவரே நர்ஸு வேணும் எங்கள் சபைக்கு. எப்போ? 21 இருக்கும்போது. அதே மாதிரி டாக்டர் வேணும், பேங்க் கேஷியர் வேணும், பேங்க் மேனேஜர் வேணும், இன்ஜினியர் எங்கள் சபைக்கு வேணும், சித்தாள் வேணும், கொத்தனார் வேணும், காலேஜ் ப்ரொஃபஸர் வேணும், டீச்சர் வேணும். எப்போ ஜெபிச்சது தெரியுமா? ஊழிய ஆண்டு 26, ஊழிய வயது 26 வருஷம் ஊழியம் செய்கிறோம். இதெல்லாம் பிகினிங்கில் ஜெயிச்சது, ஜெபம் பண்ணது. 10 பேர் 5 பேர் சேர்ந்து தொடர்ந்து அரைச்சமாகவே அரைச்சும் சொல்லுவீங்க. தொடர்ந்து இதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த குறிப்பே சொல்லணுமாங்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? தொடர்ந்து 21 ஜப குறிப்பை ஒவ்வொரு பாசிட்டிவ் பீரியட்லையும் அதை உங்கள் வீட்டில் போய் ஸ்கேன் பண்ணி போயிடுவாங்க. செல்லில் பாஸ்ட்டை எடுத்துக்கிறேன், பாஸ்ட்டை வீட்டில் போய் ஜெபிக்கணும். அப்படி தொடர்ந்து அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தனால இப்போ நாங்கள் சொன்ன எல்லா பேரும் விசாப்பில் இருக்கிறாங்க. உடனே கிடச்சிட்டா அது நல்லா இருக்குமா? இலவசம் என்றைக்குமே அற்பமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு உழைச்சி ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கஷ்டப்பட்டு முழங்கால் படிக்கிட்டு ஒரு காரியத்தை குறித்து, ஒரு வேளை பாஸ்டர் ஐயா சொல்கிற அந்த காரியத்தை குறித்து குடும்பமாக இல்லை உங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து எனக்கு ஆத்மாவை தாரும், எனக்கு ஆத்மாவை தாரும், இந்த வருஷம் எனக்கு ஒரு 5 ஆத்மாவை தாரும், இல்லைன்னா ஒரு 5 குடும்பத்தை தாரும், ஆண்டவரே நீங்கள் ஆத்மாவை தாங்கன்னு இதில் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து, அப்பா ஆத்மா கொடுக்கலன்னா இந்த அம்மா நம்மளை விடாது போல், இந்த ஐயா விடமாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாய் ஓன் கோரிக்கைக்கு நியாயம் செய்வார். இயேசு ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வார்னா அது நிச்சயமாக செய்வார். ஆனால் உங்கள் கோரிக்கையை தன்னை குறித்து இருக்கக்கூடாது, சுயமாக இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளை ஒரு 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 சாக்லேட்டுக்காக உருண்டு அழுவும் பாருங்கள்.
ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒன்றுன்னா உருண்டு அழுகும் பாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? அது அழுகையை பார்த்துட்டு, பிடிவாதத்தை பார்த்துட்டு, அதுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்வோம்? நாமும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று சுவாசிகள். இந்த சம்பவம் நமக்கு சொல்லுது, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே தொல்லை பொறுக்க மாட்டாமல் நியாயம் செய்வான்னா, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் தொடர்ந்து கேட்டால் செய்ய மாட்டாரான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. செய்வார். அதில் தான், அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இப்போ ஒரு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கோங்க, ஜீரோவில் தாங்க ஆரம்பித்து கட்டுறோம். ஆனால் டெய்லி சொல்லுவோம், ஒரு வசனத்தை சொல்லுவோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தான் சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதி, நம்ம ஜெபத்தை அல்லல் தட்ட மாட்டார். அல்லேலூயா. ஒரு கொஞ்சம் வசன நேரம் இருக்குது, நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த காரியங்கள் நிமித்தமாக நம்ம அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் தொந்தரவுப்படுத்துறதுனால தொல்லை பொறுக்காமல் நியாயம் செஞ்சான், செய்வேன்னு சொல்லி இருதயத்தில் சொல்கிறான். ஆனால் நம்மளும் ஒரு அப்பாவை பார்த்து, எனக்கு ஆத்மா வேணும், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணும், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எங்கள் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்களாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தானம் திரும்ப கரெக்டாக பண்ணணும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும், இப்படிப்பட்ட பரலோக சித்தத்துக்கு ஏற்ற ஜெபத்தை தொல்லைப்படுத்தினா ஜெபம் என்பது ஒரு கோரிக்கைங்க. அந்த கோரிக்கை கூட ஒரு பிரச்சனை மாதிரி தாங்க. என் மகன் இப்போ எதுக்கு எடுத்தாலும் முழங்கால் படிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது. அழுகைங்கிறது ஒரு பிரச்சனை, அப்படி தானே? சொல்லுங்கள். ஏமா அழுவுற? எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சு விட்டார். ஏமா காலேஜ் பிள்ளை அழுவல? எங்கள் மிஸ்ஸு ரொம்ப அநேகருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க. ஏதாவது ஒன்றுக்குத்தாக அழுகை வரும். இப்போ நமக்கு வர அழுகை எதை குறித்தது? அழுகைங்கிறது பிரச்சனை தாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த 5 மாதம் இருக்குல்ல, இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்பத்தையாவது கொண்டு வரணும். அதான் என் பிரச்சனை. அழுங்க. இங்கே இல்லைங்க, வீட்டில். ஆண்டவர் கேட்பார். இப்போ ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் யாராவது இருக்கீங்களா? அப்பா அம்மா 2 ஜோடி யாராவது வந்திருக்கீங்களா? எந்திரிங்க பிரதர். உங்கள் ஒய்ஃபுங்க. ஓகே. குழந்தைகள் இருக்கா? இருக்காங்கள்ல? ஆமாம். நீங்கள் ஓகே எந்திரிங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. குழந்தை வச்சுருக்கீங்கள? குழந்தைகளாக இருக்குங்கள? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா? சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் உங்கள் பொண்ணு அழுவுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை என்ன நினச்சிங்க? ஃபஸ்ட்டு என்னம்மா பிரச்சனை தான் கேட்பீங்க. என்ன பிரச்சனை தான் கேட்பீங்க. அழுகைன்னாவே என்ன பிரச்சனை தான் கேட்பாங்க இல்லையா? ஏதாவது சொன்னால், இதுக்கு போய் அழுவுறியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பீங்க. அப்படித்தானே? பார்த்துக்குவீங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம், இருந்துச்சுன்னா பார்த்துக்கம்பீங்க. அது இந்த அழுகை நம்ம இப்போ உடனே வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். சரி அழாதம்மா, ஒரு 2 வருஷம் பொறுத்துக்கோமா, ஒரு மாதம் பொறுத்துக்கோமா, நான் உனக்கு அப்பா வாங்கி தரேன்னு சொல்லுவார் இல்லையா? அதுக்கு ஒரு டூரேஷன் இருக்குது. அப்போ அழுகைங்கிறது பிரச்சனை தான். உட்காருங்க பிரதர். உங்கள் குழந்தை ஏதாவது கேட்குது, அழுதுகிட்டே இருக்குது. ஏமா அழுதுகிட்டே இருக்க? என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பைபிளில் தான் சொல்லுது, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அழுகிற பிள்ளையை பார்த்து, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை கேட்க மாட்டீங்க. ஏன்னா குழந்தை அது இல்லையா? என்னப்பாச்சு, என்ன, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னா நான் என்ன பிரச்சனை மாதிரி தான் கேட்பீங்க. அப்படி தானே? உட்காருங்க. இந்த குடும்பத்துக்காகவும் இல்லை வீட்டுக்காகவும் உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற பொருளுக்காகவும் ஒரு அழுகை ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே ஒரு வசனம் சொல்லியிருக்கிறீங்க, நான் சொன்னதை, பிழைத்திருக்கிறவர்களை இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்க. அப்போ தங்களுக்காக பிழைக்காமல் இயேசுக்காக பிழைக்கிறவங்க எதுக்கு தான் அழுகணும்? அவங்க பிரச்சனை எதாவது தான் இருக்கணும். ஆத்துமா அழியுதே, ஆத்துமா அழியுதே, இதுதான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு பிரச்சனையாக இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன்
இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நான் யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே அவங்க கூக்குரலை கேட்கவே கேட்டு அவங்க பரலோகத்திலேருந்து எட்டுது. உடனே ஒரு ஆளை மோசே ஆயத்தம் பண்ணுறார். இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை தான். இஸ்ரேல் ஜனங்களைப் போல அவங்க அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க அழுகிறத காண்கிற தேவன் கண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் காண்கிற தேவன் உங்களை என்னையும் பார்க்குறார். உங்கள் பிரச்சனை என்னான்னு பார்க்குறார். உங்கள் பிரச்சனை எப்படிக்குரியதுன்னு பார்க்குறாரு. உங்கள் பிரச்சனை வந்து சாதாரணதா இல்லை பயங்கரமானதான் பார்க்குறாரு. உங்கள் பிரச்சனை பொதுநலம் உள்ளதா, தேவ சித்தத்து உள்ளதா, இல்லை சுயநலமாக உள்ளதான்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நீதி செய்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கட்டாயம் உன் பிரச்சனைகளுக்கு பதில் செய்வார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் எங்கள் மக்களுக்கு சொல்லித்தாரேன். வாரம் புது குடும்பங்கள்லாம் 1 2 வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. உங்கள் சபை எங்கள் சபையை காட்டிலும் பெருகணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் பாஸ்டர். எந்த சபையை? இந்த சபையை சொல்லியிருக்கேன். அவர் மறந்துட்டாலும் நான் மறக்கிறதே இல்லை. நான் ஜெபம் பண்ணுவேன் டெய்லி இந்த சபைக்காக. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நியாயம் செய்வேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ பரமபிதாவை அப்படியே கொண்டு வாங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை கண்டிப்பாக பதில் நிச்சயம் தருவார். பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. சரி, பதில் தந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முதல் 4 வசனத்தை மட்டும். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். இந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஊர், அவன் பேர், அவன் இந்த வேலை, அவன் எல்லாமே அங்கே அடங்கிறது இல்லையா? பார்த்தீங்களா? இத்தாலியா பட்டணத்தில் இருக்கான். அவன் 100 பேத்துக்கு அதிபதி இல்லையா? போர் வீரன். 100 பேத்துக்கு அவன் போஸ்டிங் அதிபதி. அவன் பேர் கொர்நேலியு. ஏன்னா அவன் இருந்த பட்டணம் செசாரியா. இந்த ஒரு வசனத்தில் 4 காரியங்கள் அவனுடைய முகவரி, அவனுடைய அட்ரஸ் இழக்கிறது. அடுத்து அவன் தேவனுக்குள்ளே அவனுடைய கேரக்டர் எழுதப்பட்டிருக்குதுங்க. அடுத்து வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன். நல்லா கவனிங்க. சும்மா வீட்டில் இருக்கிறவங்களே ஜெபம் பண்ணிங்களா? அவ்வளோ வேலை பாஸ்டர், வீட்டில் துணி துவைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி எப்படின்னு பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்டுட்டு மறுபடியும் இது பண்ணுறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா சமைக்கணும், திருப்பி அவர் வந்துடுவார், அப்புறம் திருப்பி நான் வேலை செய்யணும். எங்கே பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது? வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளே இப்படி இருந்துக்கிட்டு சொன்னால் வேலைக்கு போகிற ஆள் இப்போ வீட்டுக்காரக்கிறத பிரதர் ஜெபம் பண்ணிங்களா? ரொம்ப டயர்டாக இருப்பார், கொஞ்சம் தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டு பண்ணுறேன் மாஸ்டர். ஏன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களில் வெளிச்சம் இல்லை தெரியுமா? வசனம் இப்போ எடுத்ததுமே ஒரு வசனம் சொன்னேன் பார்த்தீங்களா? பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக பிழைத்திராமல். ரட்சிக்கப்பட்டவங்க உங்களுக்கு மட்டும்தான் பாத்திரம் கழுவுறீங்க, நீங்கள் மட்டும்தான் துணி துவைக்கிறீங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்களாம் ஒரு வேலை செய்கிறது இல்லை. நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக செய்யலைங்க, உலகத்தில் செய்கிறதான் செய்கிறீங்க. ஆனால் அவங்க உலகத்தான், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அவங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சுபாவம், உங்களுடைய எதிர்காலம் எதை பற்றியது? பரலோகத்தை குறித்தது, ஆத்துமாவை குறித்தது. ஆமென். இந்த இவனுக்கு பாருங்கள், 100 பேர் இவனுக்கு கீழே இருக்காங்க. 100 பேர்த்தையும் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அவனுக்கு மேலே அதிகாரிகளுக்கு காரியங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன நடந்துச்சுன்னு அங்கே சொல்லணும். அவன் எத்தனை மணிக்கு போவான், எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டு எப்போ வீட்டுக்கு வருவான். ஆனால் இவனால் மட்டும் எப்படிங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு? முடியும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 2 வேலை. ஒன்று கேட்குறீங்க, ஒன்று ஆவியானவரே நான் என்ன கற்றுக்கொள்ளணும் இதன் மூலியமா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. வீட்டுக்கு நடந்து போகிறீங்க, எத்தனை பேர் சோத்திரம் பண்ணிட்டு போகிறீங்க.
தூங்குறதுக்கு வரைக்கும் எத்தனை பேர் தனிமையாக இருக்கும்போது எத்தனை பேர் சோத்திரம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இயேசு நல்லவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம்? எத்தனை பேர் போகும்போது இந்த ஒரு பட்டணத்தையோ ஒரு கிராமத்தையோ இல்லை ஒரு மனிதர்களையோ பார்க்கும்போதெல்லாம், ஆண்டவரே இவர்களை ரட்சியும், ஆண்டவரே இந்த பட்டணத்தை இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தூங்குற வரைக்கும், இல்லை அடுப்பங்கரையில் வேலை செய்யும்போது, இல்லை துணி துவைக்கும்போது, இல்லைன்னா ஏதாவது வீட்டை பெருக்கும்போது எத்தனை பேர் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லைன்னா நினைவுக்கு வர்ற எத்தனை பேருக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, சபையில் இருக்கவங்களுக்காக, புதிய ஆத்துமாக்களுக்காக, யாராவது ஒருத்தர் பிரச்சனையில் மாற்றாங்களோ அவங்களுக்காக எந்த நேரமும் வேலையோடு கூட எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இதுக்கு தான் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் அப்படி தான் பண்ணார். வேலையோடு கூட அப்படி தான் நல்லா ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறாரு. 2 காரியம் அவருடைய கேரக்டர் இருக்குது. ஏன்னா 2 காரியம் அவனுடைய உலகத்தில் மக்களுக்கு தெரிகிற மாதிரி, தெய்வத்துக்கு தெரிகிற மாதிரி வெளிப்படையாக இருக்கிறது இல்லையா? 2 காரியம். ஒன்று, அவன் தேவனுக்கு பயந்தவன், வீட்டார் அனைவரோடும் கூட தேவபக்தி உள்ளவன். 3வது காரியம் பார்த்திங்கன்னா, ஜனங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறவன், கர்த்தருக்கு பிரியமானது. 4வது, எப்பொழுதும் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறவன். இது பரலோகத்துக்கு பிடிச்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களால் எப்பொழுதும் ஜெபிக்க முடியும்னா, பிரதர் சிஸ்டர், நீங்களும் எப்பொழுதுமே வேலை ஸ்தலத்தில் இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தால் கூட, ஒருத்தட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட, ஜனங்கள்லாம் வருவாங்க என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு. சும்மா வலதெல்லாம் ஊர் கதை அப்படியே ஆரம்பித்து மறுபடியும் ஆரம்பித்து ஒரு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக நான் உட்காந்து கேட்குற மாதிரி கேட்டு நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே இந்த ஆத்மாவை சீக்கிரம் அனுப்பும். இன்னும் நிறைய பேர் ஜெபிக்க இருக்காங்க. இது என்ன ஊர் கதையை பேசிக்கிட்டு இருக்கு? நான் மனசில் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஆத்மாவை என்னை விட்டு அகற்றும். ஜெபம் பண்ணுவேன். அதே சமயத்தில் அவங்க பிரச்சனை சொல்லும்போது சொல்லுவேன், இயேசுவே இந்த சகோதரி இந்த சகோதரனுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளும். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த மகனுக்கு சமாதானத்தை தாரும். சொல்ல மாட்டேன், பேச பேச நான் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வெளியில் யாராவது ரோட்டில் போகும்போது வரும்போது நீங்கள் பேசும் பொழுது, சொந்தம் நல்லார் பொல்லார் யார்கிட்ட பேசினாலும் நான் அவங்களுக்காக மனசுக்குள்ளே ஜெபிக்க முடியும். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாத்தான் தொடுவானா? பிரச்சனை வருமா? வராது. பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் தான் நம்ம. நீங்கள் உங்கள் உடையவர் அல்ல என்பதை அறியீர்களா? நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவன் உங்களுக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறீங்களே. ஆலயம் அவர் இருந்தார்னா நாம் ஆலயமாக இருந்தால் ஆலயத்தில் இருக்கணும்ல, அவர் இருக்கணும்ல. நாம் ஆலயமாக இருந்தால் ஆலயத்தில் யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். அப்போ ஆண்டவர் உள்ளே இருந்தால், ஆவியானவர் இருந்தார்னா இதைத்தான் சொல்லி கொடுப்பார். ஒரு பிரச்சனை வருது வீட்டில், சோத்திரம் வெளில வரக்கூடாது. சோத்திரம். காரில் என் மனைவி பக்கத்தில் உட்காந்துக்கும் போது கொஞ்சம் வேகமாக போய் டக்குன்னு பண்ணி வச்சுக்க, அப்படின்னு. என்ன உசுன்னு இருக்க? சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மெதுவாக ஓட்டுங்க அப்படின்பா. மெதுவாக சோத்திரம் பண்ணு, எனக்கு இடம்லாம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு. காரில் போகும்போது ஜெபிக்கலாம், ஃப்ளைட்டில் போகும்போது ஜெபிக்கலாம், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கலாம், எந்த நேரமும் ஜெபிக்கலாம், இரவு ஜெபிக்கலாம். தூக்கம் இல்லையா? ஜெபம் பண்ணி பாருங்கள். எல்லா நேரத்துலையும் இவர் அப்படி தாங்க பண்ணார். இவர் பண்ணது பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக ஒரு தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுதலாக அவர் சந்ததியில் வந்து. ஆமாம், நம்ம ஜெபம் அவருடைய சன்னதிக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ஸ்பெஷலாக கதவை மூடிக்கிட்டு சாப்பிடாமல் செல்லாம் தூக்கி போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடணும். சைலண்டில் வச்சா கூட விருன்னு கூப்பிடும் நம்மளை. பக்கத்தில் வச்சுக்க கூடாது. ஜெபம் பண்ணணும். அது தனிப்பட்ட பிரேயர், தனி பிரேயர், அதிகாலை பிரேயர், இரவு பிரேயர், எல்லா பிரேயரையும் அட்டன் பண்ணிட்டு எப்பொழுதுமே யாருக்காவது ஒருத்தருக்கு, பாஸ்டருக்காக. இப்போ பாஸ்டர் எத்தனை பேருக்கு சொன்னாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆவிக்குரிய பைத்தியமாக இருந்தால் பரலோகம் நம்மளை ஏற்றுக்கும். ஆமென். எப்போ பார்த்தாலும் ஜபம் அப்படின்னு யாராவது சொன்னால் நீ பைத்தியம்னு அர்த்தம். இயேசுவாலே பிடிக்கப்பட்ட ஜப பைத்தியம் அர்த்தம். இது பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. எங்கள் வாழ்க்கையில் ஜபந்தாங்க நாங்கள் பிரதானமாக கருதுகிறேன். இன்றைக்கி கூட பாஸ்டர் அதை சொல்லலை.
கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு என் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. 2 நாளாக அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் பண்ணி, அது டிஸ்சார்ஜ் பண்ணவே முடியாதுண்ணா. 3 மணினாங்க. ஐயோ இங்கே சாயங்காலம் வரணும், ஒரு டெத்து அடக்காராதனை பண்ணணும். ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பிரிவு டாக்டர்களையும் ரசிங்க ஆண்டவரே, நடத்துகிறவங்கள ரசிங்க, நிர்வாகம் பண்ணுறவங்கள ரசிங்க, நர்ஸு ரசிங்க, இங்கே இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ரசிங்க. ஆஸ்பத்திரிலையும் ஜெபிக்க முடியும். வியாதி உள்ளவங்கள்லாம் சுகமாக்குங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் ஆண்டவரே மாவட்ட ஆட்சித்தலைவரை ரசிங்க, அவரை பாதுகாத்து கொள்ளுங்கள், அங்கே இருக்கிற வேலை செய்வேன். தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனால் ஜாலியாக உட்காந்து ஊர் கதை யாராவது தெரிஞ்சவங்கள பேசக்கூடாது, சோத்திரம் பண்ண ஜெபிக்கணும். எங்கே போனாலும் என்னுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருந்தால் நீதி செய்வாரா ஆண்டவர்? நீதி செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஜெபத்துக்கு நீங்கள் முதல்ல கொடுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சபை பிரேயரில் கரெக்டாக கலந்துக்கங்க, ஆராதனை கலந்துக்கங்க. இது ஏன் எல்லாத்துலேயும் கலந்துக்கங்கிறேன், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். தேவனாலே பிடிக்கப்பட்டவர்கள். உங்களை வச்சு தான் மிகப்பெரிய கூட்டத்தை கொண்டு வருவார். அப்போ ஜெபிக்கலைன்னா, ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா எப்படிங்க ஜெயம் வரும்? ஜெபத்தில் மட்டும் நீங்கள் சோர்ந்தே போகக்கூடாதுங்க. எந்த விஷயத்திலையும் சோர்ந்து போனாலும் தேவனோடு தேவனோடு பேசுகிற காரியத்தில் மட்டும் நீங்கள் பலவீனம் அடையவே கூடாது. நீங்கள் காய்ச்சலாக இருக்குது, எந்திரிக்க கூட முடியல, ஏன் படுத்துக்கிட்டு சோத்திரம் பண்ண கேட்க மாட்டாரா? நம்ம பலவீனத்தை பார்க்க மாட்டாரா? பிசாசு சொல்லுவான், படுக்கப்பட்டாலும் ஜெபிக்குது இந்த அம்மா. கோவம் தான் வரும் அந்த பையன். அவனை கோவப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவோ நேரம் இருக்குங்க. எந்த நிலைமையிலையும் ஒரு டீபர்மோட்டு வந்துருச்சு, ஒரு துக்க காரியம் வந்துருச்சு, அப்பையும் சோத்திரம் பண்ணிட்டு தான் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணுங்கள். அப்பொழுது அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க தேவ திட்டம். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். நீங்கள் அவர்களுக்கு நம்முடைய பாஸ்டர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஜெப வீரன் தான் நான் சொல்வேன். ஏன் தெரியுமா? உங்கள் பாஸ்டர் மாதிரி ப்ரேயர் நடத்துகிறவங்க யாருமே இல்லை. அதுவும் அநேக ஊழியக்காரர்களை ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் வந்து உங்களுக்காக உங்களை ப்ரேயரில் உட்கார வைக்கணும், ப்ரேயரில் ஊன்ற கட்டப்படணும்னு சொல்கிறதுக்கு அவரை பட்ட பாடுகள், அவர் பண்ண அந்த ப்ரேயரில் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு ஊழியக்காரனை சிறப்பாக வச்சு நடத்தினதில் நான் ஒரு கால்வாசி கூட பண்ணலாங்க. 0.1 தான். ஆனால் ப்ரேயர் வந்து எங்கள் சபைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உபவாச கூட்டம் ஒரு முறை தான் நடப்பேன், 4 சபையில் 4. ஆனால் உங்கள் பாஸ்டர் மாதிரி இப்படி 8 நாள் இப்படி இந்த லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ப்ரேயர்லாம் எங்களாலாம் பண்ண முடியலங்க. ஆனால் அவருக்கு ஒத்துழைச்சிங்கன்னா உங்கள் சபை பலமாக இருக்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இயேசுனார் கடைசி உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் அடையாளம் சொல்லும்போது லூக்காவில் அந்த 21:36 ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார். இந்த பொல்லாத காரியங்களுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உண்டாகும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு பாருங்கள் அங்கேயும் சொல்கிறாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருங்கள். அப்போ இயேசுவுக்கு உண்மையாகவே இயேசுவை தெரிச்சிருந்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் எந்த ஸ்டேஜிலையும் எந்த நன்மையான நேரத்திலையும் துக்கமான நேரத்திலையும் இரவிலும் பகலிலும் எப்பொழுதும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்து பாருங்களேன். நான் ஒரு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் மாமா ஒருத்தர், அவர் உயிரோட தான் இருக்கார், இப்போ கொஞ்சம் மெண்டல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏதாவது பேசிக்கிட்டே வயலில் வேலை செய்வார். நானும் கிட்ட ஓடி போய் பார்ப்பேன், ஏதாவது பேசுகிறாரானா. ஆனால் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், இந்த ஆள் கிறுக்கேன் போல் அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பேசுங்கள், எப்பொழுதும் பேசுங்கள். பிறருக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. இந்த சபைக்கும் உங்களுக்கும் வெற்றி. அல்லேலூயா. இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.